அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செலிப்ரேஷனோட உச்சகட்டத்துல இருக்கிறார். ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அந்த போஸ்ட்ல மிஷன்னா இப்படித்தான் இருக்கணும். மதுரோ அவர்களை கேப்சர் பண்றதுக்கான மிஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ரொம்ப குட்டா பிளான் பண்ணி நல்ல கிரேட்டான ட்ரூப், கிரேட்டான பிளான், சூப்பரான பிளான். பீப்புள் எல்லாரும் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினரி ஆபரேஷன் மக்களே. இவங்கள உச்சக்கட்ட சந்தோஷத்தை பண்ண ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. இப்போ வரைக்கும் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிற எதுவும் வரல. இந்த மாதிரி எந்த உயிரிழப்புகள் அது போல எதுவும் வரல. பட் ஆனா ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. போர்ட்டோரிக்கோல இருந்து அப்படியே விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது. ஏர் ஸ்ட்ரைக் நடக்குது சில பகுதிகளில். வெனிசுவேலாவோட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஏர் ஸ்ட்ரைக் நடக்குது. அப்படியே போறாங்க. ஏர்போர்ட்டை கேப்சர் பண்றாங்க. வெனிசுவேலாவோட அதிபர் இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே பிடிக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அதிபரும் அவங்களோட ஒய்ஃப் 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேரா அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் எக்ஸாக்டான ஆபரேஷன் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற பாராட்டு மலையில வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களை அப்படியே நினைய வச்சுட்டு இருக்காரு. இப்ப என்ன நடந்துச்சு, எப்படி துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா மதுரா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு அப்படியே புடிச்சிட்டு போனாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கான விஷயம் என்ன அப்படின்னா பதிலா வர்றது என்னன்னா ஸ்கை நியூஸ் இது போல சில மீடியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுரா அவர்கள் நெகோசியேட்டட் எக்ஸிட் பேசியிருக்காரு. சில பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் மதுரா அவர்களுக்கும் ஒத்து போயிருக்கும். சில பல டேர்ம்ஸ் இருந்ததுனால மதுரா அவர்கள் அவரே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட போயிருக்கிறாரு வாண்டடா அப்படிங்கிறத வந்து பண்ண சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஆபரேஷன் பண்ணி புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இருவேறு கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுல மதுரா அவர்களை எப்படி ஈஸியா ட்ராக் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கா, ஒருவேளை அவங்க வந்து புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கடைசியா மதுரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் பிடிக்கப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீனா இருப்பாங்க இல்லையா, அந்த வெனிசுவேலாக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய என்வாய் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பார்த்து வந்து தானே பேசி இருந்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அது பத்தின வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. ஸோ சீனா கூட ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மதுரா அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறது போல செய்திகள். ஏன்னா மதுரா அவர்களை பிடிச்சிட்டு போலாம், மதுரா அவர்களோட மனைவியை ஏன் பிடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. அமெரிக்க ராணுவம் ஏன் பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பில்டப் ஆகுது, நாடுகள் எப்படி பண்ண போறாங்க. ஏன்னா இப்ப ரஷ்ய தரப்பு வந்து கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல ஒரு ஆபரேஷன் பண்ணது தப்பு அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த நாடு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது போல ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன். இதுல ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அமெரிக்காவோட பெருமையை சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்டரா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அவங்களோட வரலாறு எழுதிட்டு இருக்காங்களே, அதுல இது ஒரு மிகப்பெரிய சாப்டரா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இப்போதைக்கு கார்னகஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது பண்ணா அமெரிக்காவோட ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிபரோட மனைவி இவங்க 2 பேர்த்த மட்டும்தான் அமெரிக்கா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார். இதுக்கப்புறம் டெமோக்ரஸி தான். இங்க இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்க விடுதலை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் நல்லா ஜாலியா இதுக்கப்புறம் டெமோக்ரஸி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. இது ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆக்சுவலா இப்படித்தான் இருக்கணும். மிலிட்டரி ஆபரேஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ட்ரம்ப் தரப்பு வந்து ஒரே புகழாரமா இருக்கு அவங்களோட ராணுவத்துக்கு அப்படிங்கிற மாற்றுக்கட்டல. இதுக்கப்புறம் எப்படி வெனிசுவேலா ப்ராஸ்பரிட்டியா இருக்க போகுது அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி பார்க்கலாம். இப்போ அவங்க 2 பேர் தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வெனிசுவேலா அடுத்த வழி நடத்துதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் செய்வாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ டேஸ்லி ரோடிகியூஸ் அப்படிங்கிற ஒரு நபர், இவங்க தான் வந்து பண்ண வெனிசுவேலாவோட வைஸ் பிரசிடென்ட். இவங்க சேஃபா தான் இருக்காங்க. பட் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இல்ல. மீடியாக்கள் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசி இருந்துக்கிறாங்க. ஸோ அப்ப பேசும்போது நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் நாட்டை விட்டு வெளியே இருக்காரு. இப்போதைக்கு நாட்டுல இல்ல அவரு. அவுட் ஆஃப் த கண்ட்ரி. அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற கிளியரான டீடைல்ஸ் நம்ம கிட்ட இல்ல. பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற வேர்டு அவங்க யூஸ் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க அவுட் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா நாட்டை ஆட்சி பண்ண போறாங்களா இதுக்கப்புறம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. அடுத்த எலெக்ஷன் வரைக்குமா இல்ல எப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்களுக்கு வெனிசுவேலாவோட அதிபரோட வேற போட்ஸ் எங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அடுத்தது வெனிசுவேலாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கா இல்லையா, விளாடிமிர் லோபஸ் அவர்கள். ஸோ அவர் தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்திருக்குன்னா, ராணுவத்தை டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம், நாடு முழுவதும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் ராணுவம் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் நாட்டோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா வரும்போதே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. பக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா
டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெசல் மேல தாக்குதல் நடந்திருக்கு. மேபி பெல்லா ஒன்னாவா இருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு வெசல் மேல மேபி சீனாவோட கப்பலா கூட இருக்கலாம். ஒரு வெசல் மேல தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்க ராணுவம் உள்ள இறங்கி வெனிசுவேலாவோட அதிபர் அவங்களோட மனைவியை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டணும். அமெரிக்காவோட அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா கண்டனங்கள் கொடுக்கணும்னு வெனிசுவேலாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி பில்டப் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். வெனிசுவேலாவோட மீடியாக்கள் இப்ப தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டுல வந்து நம்ம நாட்டுல வந்து குண்டுகள் போடப்பட்டிருக்கு. சில பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உயிர் சேதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வெனிசுவேலால இருந்து வந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அமெரிக்காவோட ராணுவம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே வந்து நாட்டு மேல நடக்கக்கூடிய தாக்குதலை பத்தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோ இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரோ இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸோ யாருமே எதுவும் சொல்லல. அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய பகுதிகள் எதுன்னு தெரியல. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சேஃபா பத்திரமா வந்து பாத்தீங்கன்னா பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பதுங்கி இருக்கிறாங்க நல்லா பதுங்கு குழிகள்ல அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்தாதான் பேசினாதான் என்ன நடந்திருக்கு ஏதுங்கிறது டீட்டெயில்ஸ் வரும். வெனிசுவேலாவோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே விடப்படல. அபிஷியலா வந்தாங்க ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தான் தெரியும். இப்போ சீனாவோட என்வாய் தான் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. மதுரோ அவர்கள் ஒருவேளை சீனா கூட எங்கேயோ கிளம்பி போயிட்டாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வந்து பார்த்துட்டு அமெரிக்கா அதுக்கப்புறம் எப்படி இல்லை அவரே அமெரிக்கா கிட்ட போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கடைசியா பார்க்கக்கூடிய நபர் சீனாவோட ஸ்பெஷல் என்வாய் ஒயூ ஜியோங் அவர்கள். ஸோ அவரை தான் கடைசியா பார்த்து நிற்கிறாங்க. லத்தீன் அமெரிக்காக்கு என்வாயா இருக்கக்கூடிய நபர் அவரு. இதுக்கு வந்து பண்ண பல நாடுகள் கண்டனங்கள் வந்திருக்கு. கொலம்போவோட அதிபர் கொஸ்டோ பிரட்டோ அவர்கள் என்ன அமெரிக்கா மிலிட்டரி செய்யக்கூடிய வேலைகள் இது, பார்லிமெண்ட் பில்டிங் மேல எல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல பல குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து வந்திருக்கு. சீனியர் அபிஷியல் கவர்மெண்ட்ஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வரல. வந்துச்சுன்னா தான் பார்ப்போம். பட் ஆனா அமெரிக்கா ஒரு மேசிவான ஒரு ஆபரேஷனை பண்ணிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா கிட்ட மதுரோ அவர்கள் வாண்டடா நான் இங்கதான் இருக்கேன் வந்து கூட்டு போங்கன்னு அந்த நெகோசியேட் பண்ணி எக்ஸிட் எடுக்காம உண்மையாலுமே ஒரு ஆபரேஷன் பண்ணி உள்ள வந்து புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய ஆபரேஷனா இருக்கலாம். ஆனா இது என்ன சொல்ல வராங்கன்னா, நார்மலா இது போல ஒரு ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்கூட்டியே சொல்லுவாங்க. இது போல உங்க நாட்டு மேல தாக்குதல் பண்ண போறோம் அப்படிங்கிற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவோட ராணுவம் வருது அப்படின்னா ஒரு விமானத்தை கூடிய ஆர்டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்தான் போச்சு. இல்ல ராணுவ வீரர்கள் சுடாம போயிட்டாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவரே நெகோசியேட் பண்ணி போயிருப்பாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆளு விடுப்பா போதும் இதுக்கு மேல எங்களை பாத்துங்க அப்படிங்கிற போல அவரே போயிட்டாரு. மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது போல சிலர் தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் மதுரோ அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல ஆர்ம்டு அக்ரஷன் அப்படிங்கிறது வெனிசுவேலாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை அந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமைதியா இழக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. பல வெடி விபத்துகள் நடந்ததாகவும் ரஷ்ய தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் பல நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள போய் ஒரு அதிபரை ஈஸியா தூக்கிட்டு போக முடியுது அப்படிங்கும்போது அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அது கேட்டு நடந்துக்க வேண்டியதுதானே. அதுக்கப்புறம் ஏன் வந்து எல்லாம் மாறி எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் கிங் இல்லையா, கிங் ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர். அவர் சொல்றாருன்னா சரின்ட்டு போயிடணுமா இல்லையா, அதை விட்டுட்டு அப்புறம் என்ன இதுக்கப்புறம் பேச்சுக்கள் அப்படிங்கள கேள்வி இருக்கு. ஆனா ரஷ்யா வந்து இத்தனை நாளா இப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறது போல ஒரு சில விஷயங்களும் அனலிஸ்டுக்குலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆப்ரேஷனே இப்படி இருக்குனுங்க. அந்தமா ஒரு நாள் ட்ரம்ப் அவர்கள் இது சொன்னாரு. மிலிட்டரி ஆப்ரேஷனா இப்படியா இருக்கும், இப்படியா இழுத்துட்டு இருக்கோம், வந்தமா முடிச்சோமா போனோமான்னு இருக்கணும். ட்ரம்ப் அவர்கள் முன்னாடியே வரும்போதே சொன்னார், அதிபர் ஆகும்போதே சொன்னார், இது போல அல்லவா ஆப்ரேஷன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறமா விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதை பார்த்து ஏதாவது பாடம் கத்துக்க போறாரா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஓரளவுக்கான தகவல்கள் வெனிசுவேலால நடக்கக்கூடிய விஷயங்கள், இனிஷியலா வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் டென்ஷன்ஸ் எப்படி பில்ட் ஆகுது, வெனிசுவேலால சிவில் வார் வருமா இல்ல என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்து போய் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.